பெரியப்பாவிற்கு ஏற்பட்ட அந்த நிலைமையை நித்யாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை என்று யாருமற்ற அனாதையாய் நின்ற அவளை அவர்தான் இத்தனை வருடங்களாக வளர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் தன்னுடைய சொந்த மகளாலேயே இப்பொழுது உயிருக்கு போராடும் நிலையில் இருப்பதை நினைத்து அவளுடைய கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் வழிந்தது. இல்ல, நான் அழக்கூடாது. அழுதா பலவீனமாயிடுவேன். இந்த நேரத்துலதான் நான் சோர்ந்து போகாம உறுதியோட இருக்கணும். நிச்சயம் என் பெரியப்பாவை நான் காப்பாத்துவேன் என்று நினைத்தவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு தன்னுடைய கைகளால் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அப்பொழுது அவள் பின்னால் இருந்து, நித்யா, ஒரு நிமிஷம் இல்ல என்ற குரல் கேட்டது. அது வேறு யாரும் அல்ல, பிரகாஷ் தான். அவளுக்கு அருகில் ஓடி வந்த பிரகாஷ், நித்யா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்று கூறினான். நித்யா திரும்பி பார்க்கவே இல்லை. உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல என்று அவள் வெறுப்புடன் கூறினாள். ஆனால் அவள் சொல்வதை பிரகாஷ் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவளுடைய கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஒரு அறைக்குள் அவளை தள்ளி கதவை தாழ்பாள் போட்டாள். அவனிடமிருந்து திமிரிக்கொண்டு கையை உதறிக்கொண்ட நித்யா அங்கிருந்து வெளியேற போனாள். ஆனால் அவளுடைய தோளில் கையை வைத்து தடுத்த பிரகாஷ், ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேட்டுட்டு போ நித்யா. அக்ஷயாவை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட நித்யா, என்ன சொல்றீங்க என்று ஆச்சரியமாக கேட்கவும், ஆமா, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பவே நான் அந்த அக்ஷயாவை தூக்கி போட்டுட்டு உன் கூட வந்துடுறேன் என்று பிரகாஷ் கூறவும், ஏதோ ஒரு பெரிய காமெடி கேட்டது போல வாய்விட்டு சிரித்த நித்யா, உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு பிரகாஷ்? நான் அதிகம் படிக்கல. உங்க அக்ஷயா மாதிரி எனக்கு மேக்கப் சென்ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ கிடையாது. உங்களுக்கு அக்ஷயா தான் பொருத்தமான ஜோடி. அவ கூட நீங்க சந்தோஷமா இருங்க. தயவு செஞ்சு என்னை இனிமே தொந்தரவு பண்ணாதீங்க என்று தெளிவாக கூறினாள். நீ இப்ப ரொம்ப அப்செட்ல இருக்கன்னு எனக்கு தெரியும் நித்யா. அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. அக்ஷயாவுக்கு குழந்தை பிறக்கட்டும். அந்த குழந்தைய வாங்கிட்டு நாம அவளை வீட்டை விட்டு அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் என்று பிரகாஷ் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிய நித்யா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, உங்களுக்கு நான் என்ன உறவு என்று கேட்டாள். நீ என்னோட வைஃப் என்று பிரகாஷ் கூறவும், அப்படின்னா அக்ஷயா என்று நித்யா கேட்கவும் பிரகாஷுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் அவன், நான் ஒரு ஆம்பளை. இந்த உலகத்துல எந்த ஆம்பளை தப்பு செய்யல சொல்ல? எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. நீ மட்டும் ஒழுங்கா இப்ப இன்னொருத்தன் கூட தானே இருக்க. 2க்கும் சரியா போயிடுச்சு என்று பிரகாஷ் கூறவும், உன்னோட உண்மையான முகம் தெரியாம உன்ன மாதிரி ஒருத்தன் கூட 4 வருஷமா நான் குடும்பம் நடத்தினத நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. நல்ல வேலை, இப்பயாவது உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேனே என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட நித்யா, பிரகாஷ், உங்க மேல எனக்கு எந்த விருப்பம் கிடையாது என்று கூறினாள். அதை கேட்டவுடன் பிரகாஷின் முகத்தில் பல்பு எரிந்தது. அவன் மிகவும் உற்சாகத்துடன், நிஜமாதான் சொல்றியா நித்யா? எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ ரொம்ப நல்லவ. என்னை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட நித்யா, எப்ப நான் டிவோர்ஸ் பத்திரத்துல சைன் பண்ணினோ அப்பவே நம்ம 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என் மனசுக்கு பிடிச்சவர் கூட சந்தோஷமா இருக்கேன். என் லைஃப்ல உங்களையும் அக்ஷயாவையும் திரும்பி பார்க்க நான் விரும்பல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெளியில் இருந்து, மிஸ்டர் குணாவோட ரிலேஷன் யாராவது இருக்கீங்களா என்று நர்ஸின் குரல் கேட்டது. உடனே, இதோ நான் இருக்கேன் என்று சத்தமாக கூறிய நித்யா பிரகாஷை பிடித்து தள்ளிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து, சொல்லுங்க சிஸ்டர், எங்க பெரியப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு என்று படபடப்பாக விசாரித்தாள். பயப்படாதீங்க, அவரோட உயிருக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நீங்க உடனே ரிசப்ஷன்ல போய் பணம் கட்டுங்க. அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணுங்க. நீங்க பணம் கட்டின பிறகுதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே இந்த மெடிசனையும் வாங்கிட்டு வந்துருங்க என்று அந்த நர்ஸ் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அப்போது அங்கே வந்த பிரகாஷ், நித்யா, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் தரேன் என்று கூறினான். உங்க பணம் எனக்கு தேவல்ல. என் மனசுக்கு பிடிச்சவர் உங்களை விட பெரிய பணக்காரர் என்று அவள் கோபமாக அவனை பார்த்து சொல்லிவிட்டு அங்கிருந்து ரிசப்ஷனுக்கு பணம் கட்ட சென்றாள். நல்ல வேளை, நித்யா மாஸ்க்மேன் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தரவில்லை. அந்த பணம் அவளிடம்தான் இருந்தது. அந்த பணத்தை வைத்து அவள் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை கட்டினாள். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது குணா இருந்த அறையில் பிரகாஷோ அல்லது அக்ஷயாவோ இல்லை. அவர்கள் இருவரும் கிளம்பி இருந்தார்கள். நல்ல வேளை, இவங்க இங்கே இருந்து டென்ஷன் பண்ணாம போன வரைக்கும் நல்லதுதான் என்று நினைத்து கொண்ட அவள் ஐசியூக்கு முன்னால் போடப்பட்டிருந்த பெஞ்சில் வந்து உட்கார்ந்தாள்.
அப்பொழுது அவளுடைய மொபைலுக்கு ராகவ் கால் செய்து, என்ன நித்யா, அதுக்கப்புறம் ஒரு கால் கூட பண்ணவே இல்ல, பாஸ் அப்படிங்கிற மரியாதையே இல்லையா என்று கோபமாக கேட்கவும், சாரி மிஸ்டர் ராகவ், எங்க பெரியப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல என்று அவள் கலங்கும் குரலில் கூறவும், ஓ இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா, பணம் ஏதாவது வேணுமா, முட்டாள் மாதிரி நான் கொடுத்த 5 லட்சம் ரூபாய திருப்பி என்கிட்டயே கொடுத்துட்ட என்று ராகவ் கடிந்து கொண்டான். இல்ல மிஸ்டர் ராகவ், எனக்கு பணம் இல்ல வேண்டாம், நான் பணம் கட்டிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் எந்த வேலையும் செய்யாம உங்ககிட்ட இருந்து என்னால பணத்தை வாங்கிக்க முடியாது என்று நித்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட ராகவ், சும்மா கிழவி மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத, உனக்கு எந்த நேரத்துல எந்த ஹெல்ப் வேணும்னாலும் உடனே எனக்கு கால் பண்ண என்று கூறியவன் அவளிடம் சிறிது நேரம் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து விட்டு போனை கட் செய்தான். அப்போது ராகவிடம் அதிகம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ரோஹித் எச்சரித்தது அவள் மனதிற்குள் அலாரம் அடித்தது. ரோஹித் அவளுடைய மனம் கவர்ந்த மாஸ்க்மேனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவள் ராகவிடம் இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவே விரும்பினாள். அதற்கு அடுத்து வந்த 3 நாட்களும் இரவு பகல் பாராமல் குணா இருந்த ஐசியூ வார்டு வாசலிலேயே நித்யா கிடந்தாள். ஒரு வழியாக அவரை 3 நாட்களுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்தார்கள். நர்ஸுடன் சேர்ந்து அவருடைய ஸ்ட்ரக்சரை கேஷுவாலிட்டி வார்டிற்கு தள்ளி கொண்டு வரும்போதே நித்யாவிற்கு கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது. அப்படியே மயங்கி கீழே சரிந்து விட்டாள். நீண்ட நேரம் கழித்துத்தான் அவளுக்கு சுயநினைவு வந்தது. மெதுவாக கண்களை திறந்து சுற்றும் முற்றும் பார்த்தாள். நான் எங்க இருக்கேன் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, தேங்க் காட் பேபி கேர்ள், கண்ணு முழிச்சிட்டியா, நல்ல வேலை, காய்ச்சல் குறைஞ்சிருச்சு என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய நெற்றியை ஒரு கை தொட்டு பார்த்தது. உடனே அவளும் கண்களை திருப்பி பார்த்தாள். அங்கே மாஸ்க்மேன் தான் நின்று கொண்டிருந்தான். இது ஹாஸ்பிட்டல் இல்லையா, இப்ப நம்ம எங்க இருக்கோம் என்று அவள் பலவீனமான குரலில் கேட்கவும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, எனக்கு ஒரு கால் பண்ணி சொன்னா என்ன என்று கேட்டான். நானே சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சேன், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா மாஸ்க் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல என்று நித்யா சொல்லவும், அவளுடைய கன்னத்தில் அன்புடன் தட்டிய மாஸ்க்மேன், உன்னை விட எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாது, உன்னால சமாளிக்க முடியும்னா பிரச்சனை கிடையாது, உன்னால முடியாத விஷயத்துக்கு நீ எந்த நேரமும் யோசிக்காம எனக்கு கால் பண்ணலாம், அதுக்கு உனக்கு முழு உரிமையும் இருக்கு. இப்ப நீ மட்டும் தனியா இல்ல, உனக்காக நான் இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ பேபி கேர்ள் என்று அவன் உரிமையுடன் கூறவும், உனக்காக நான் இருக்கேன் என்று அவன் கூறிய அந்த வார்த்தை அவள் மனதை மயிலிறகாய் வருடி கொடுத்தது. பெரியப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்க என்று கேட்டாள். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் நல்லா இருக்காரு, அவரை பாத்துக்கிறதுக்கு 4 நர்ஸ் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், கவலைப்படாத, அவங்க அக்ஷயாவை உள்ள விட மாட்டாங்க என்று மாஸ்க்மேன் கூறவும், உடனே திடுக்கிட்ட நித்யா, அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா என்று கேட்டாள். உனக்கு தெரியாத விஷயமும் எனக்கு தெரியும். அக்ஷயாவோட அம்மா ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் இங்க வந்து அக்ஷயாவுக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட நித்யா அதிர்ந்து போய்விட்டாள். அவள் முகத்தை பார்த்த அவன், என்ன நித்யா, அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். இல்ல வேணா, இந்த கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அந்த புதக்குழியில இருந்து அக்ஷயாவால வெளியே வரவே முடியாது, அதுவே அவ செஞ்ச தப்புக்கு மிகப்பெரிய தண்டனையா இருக்கும் என்று நித்யா புன்னகையுடன் கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன், ஆமா நீ சொல்றது சரிதான், இந்த கல்யாணமே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தான் என்று அவனும் சிரித்துக்கொண்டே கூறினான். உங்கள மாதிரி ஒருத்தர என் லைஃப்ல சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நிமிஷம் நீங்க லவ் பண்ற பொண்ணு உங்களை தேடி வந்தா சந்தோஷமா உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போக நான் தயாரா இருக்கேன். ஆனா சாகுற வரைக்கும் நீங்க என்கிட்ட காட்டின அன்பையும் காதலையும் பாசத்தையும் என்னால மறக்கவே முடியாது. இதுக்கு நான் எப்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்று அவள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கூறினாள். நான்சென்ஸ் என்று கூறியவன் அவளுடைய கன்னத்தை 2 கைகளாலும் பிடித்துக்கொண்டு, இன்னொரு தடவை இந்த வார்த்தைய சொன்ன, அதுக்கப்புறம் என்னோட பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியாது என்று கூறிவிட்டு மீண்டும் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தவன், கண்டதை யோசிச்சுட்டு இருக்காம நல்லா தூங்கி ரெஸ்டட், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்று சொல்லிவிட்டு அவன் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியேறினான். அடுத்த 2 நாட்கள் கழித்து வழக்கம் போல நித்யா சமையல் செய்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய பெரியப்பாவை பார்க்க போகும் வழியில் ஜெனியை ஒரு காஃபி ஷாப்பில் சந்தித்தாள். நடந்தது அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்ட ஜெனி, என்ன கேட்டா நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாஸ்க்மேன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும்.
இப்ப அவர் உன்கிட்ட ரொம்ப பாசமா இருக்காருன்றதெல்லாம் சரிதான். ஆனா திடீர்னு அவர் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா உன் கூட இத்தனை நாள் இருந்தது யாரு என்னன்னு கூட தெரியாம நீ என்ன பண்ணுவ என்று கேட்டாள். அவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அவரை என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. நாளைக்கு நடக்க போறத நினைச்சு இப்பவே எதுக்கு டென்ஷன் ஆகணும் என்று நித்யா கேட்டாள். அவளிடம் பேசிக்கொண்டே மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தாள் ஜெனி. சிறிது நேரத்தில் அவளுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்த ஜெனி, ஓ மை காட், ஹாஸ்பிடல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு என்று கத்தினாள். ஜெனி என்ன சொல்கிறாள் என்று நித்யாவிற்கு புரியவில்லை. அவள் கேள்விக்குறியாக ஜெனியை பார்க்கவும், நான் கேக்குறதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. நீ ஹாஸ்பிடல்ல இருக்கும் போதுதானே உனக்கு மயக்கம் வந்துச்சு. உன்னை யார் அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க என்று ஜெனி கேட்டாள். மாஸ்க்மேன் தான் தூக்கிட்டு போயிருப்பாரு என்று கண்கள் மின்ன நித்யா சொல்லவும், வாரே வா, ஹாஸ்பிடல் உள்ள யாரும் ஃபுல் மாஸ்க் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. ஹாஸ்பிடல் என்ட்ரன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உன்னை யார் தூக்கிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா என்று ஜெனி மிகவும் ஆர்வத்துடன் கேட்கவும், அவள் கூறியதை கேட்ட நித்யா சிரித்து தயங்கினாள். உடனே அவளுடைய கையை பிடித்துக் கொண்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாஸ்க்மேன் யாருன்னு தெரிஞ்சிடும், பார்க்கலாமா என்று கேட்டவள் மேலே ஓபன் செய்து இன்பாக்ஸில் இருந்த அந்த வீடியோ கிளிப்பை பிளே செய்தாள். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிளியராக இல்லை என்றாலும் ஹாஸ்பிடல் என்ட்ரன்ஸில் இருந்த நியான் விளக்கு வெளிச்சத்தில் உள்ளே வருபவர்கள் வெளியே செல்பவர்களின் முகம் ஓரளவு தெரிந்தது. சிறிது நேரத்தில் ஒரு பழக்கமான உருவம் சிசிடிவி கேமராவில் தோன்றியது. கருப்பு கலர் காரில் இருந்து இறங்கிய அவன் உள்ளே சென்று கொண்டிருந்தான். அவனை உற்று பார்த்த நித்யா ஜெனியின் தொடையை தட்டி, ஏ அங்கு பாரு, மிஸ்டர் ரோஹித் என்று கூறியவள் தன்னுடைய கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு மிகவும் பதட்டமாக மொபைல் ஸ்கிரீனை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு சிசிடிவி கேமராவில் ரோஹித்தின் உருவம் மீண்டும் தோன்றியது. இந்த முறை அவன் ஒரு பெண்ணை பூ போல கவனமாக சுமந்து கொண்டு வெளியில் வந்து காரின் முன்பக்க கதவை திறந்து அதில் அந்த பெண்ணை உட்கார வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினார். அந்த இடத்தில் வெளிச்சம் சற்று மங்கலாக இருந்ததால் அவன் கைகளில் இருந்த பெண்ணின் முகம் தெளிவாக பதிவாகவில்லை. ஆனால் நித்யாவிற்கு அவன் கைகளில் இருந்த பெண் தான் என்று தெரிந்துவிட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.